Very good morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2016 கேட்ட கொஸ்டின்ஸ் பார்ப்போம். We already uploaded 2 parts. This video is third part. First question. Choose the pair which is related in the same way as the word in the first pair from the given choice. Okay, என்ன சொல்லியிருக்காங்க இங்கே? Soldiers army. Group of soldiers called army. Group of musicians called band. Next problem பார்ப்போம். If three numbers are in the ratio 2:3:5 and the twice their sum is 100, find the square of the largest of the three numbers. ரொம்பவே சிம்பிளான சம் தான். என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ரேஷியோஸ் 2:3:5 and twice their sum equal to 100. இது எப்படி எழுதலாமா? அப்போ 10x into 2 is equal to 100. அப்போ 20x equal to 100. x is equal to 100 divided by 20. 5. x is equal to 5 அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆஃப் த த்ரீ நம்பர். லார்ஜஸ்ட் இது 5. அப்போ 5x வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹோல் பவர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 625. இதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Two poles of the height 15 meter and 20 meter stand vertically upright on the playing ground. If the distance between their feet is 12 meter, find the distance between the tops. We already solved this type of sum on previous video. So you try to solve this sum by pause this video and verify your answers after solve it. Okay, இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு போல்ஸ், ஒன்று 15 மீட்டர், another one is 20 மீட்டர். இதோட ஃபீட்டில் இருக்க இவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 மீட்டர். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ கொஷினில் கேட்டிருக்கிறது இதோட லென்த் எவ்வளவு அப்படின்றது கொஷினில் கேட்டிருக்காங்க. இதோட லென்த்து 12 தான் இருக்குமா? இதோட டோட்டல் லென்த் 12, 20, இதில் 15 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இதில் 5 மீட்டர் இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும், இது ஒரு பித்தகரஸ் தியரமா. 12 ஸ்கொயர் plus 5 square is equal to x square. 144 plus 25 is equal to x square. 169 is equal to x square. Square இந்த பக்கம் வந்துருச்சுன்னா root 169 is equal to x. Therefore x is equal to 13 meter. இதோட distance 13 meter. இதான் answer. Move on to next problem. This problem is from syllogism. Statement என்ன சொல்லியிருக்காங்க, all rats are hills அப்படின்னு சொல்லியிருக்காங்க. all rats are hills. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, all hills are river. all hills are river. ஓகே, கன்க்ளூஷன் என்ன ஃபாலோ ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். some rivers are rats. some rivers are rats. ஓகே, பாசிபிள். நெக்ஸ்ட், no rivers is a hill. no river is a hill. no, not possible. ஃபாலோ ஆகலை. no river is a rat. no river is a rat. இதுவும் ஃபாலோ ஆகலை. அப்போ இதுதான் கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. கன்க்ளூஷன் 1 only follows. Move on to next problem. If the code for mother is, some codes are given, then what is the code for principal? Alphabet series check பண்ணி பார்ப்போம். ஓகே, மதர் அப்படின்றது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, some codes are given. MOTHER இது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, எம்முக்கு பதில் ஜே, ஓக்கு பதில் ஆர், டிக்கு பதில் கியூ, ஹெச்சுக்கு பதில் கே, இக்கு பதில் பி, ஆருக்கு பதில் யூ. ஓகே, எம்முக்கும் ஜேக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். எம் ஜே, அதாவது ப்ரீவியஸாக 3வது லெட்டர் எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஓ, ஓக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத பார்ப்போம். ஓ 1 2 3,
நெக்ஸ்ட்டு தேர்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க. டீக்கும் கியூக்கும் செக் பண்ணி பார்ப்போம். டி கியூ பிஃபோரா தேர்ட் லெட்டர் எழுதியிருக்காங்க. ஓகே, ஹெச்சுக்கும் கேக்கும் செக் பண்ணி பார்ப்போம். ஹெச் கே ஆஃப்டர் தேர்ட் லெட்டர். இ பி இ பிஃபோராக இருக்க தேர்ட் லெட்டர். ஆருக்கு யூ ஆருக்கு அடுத்த இருக்க தேர்ட் லெட்டர். ஓகே, இதே மாதிரி பிரின்சிபல் அப்படின்றதும் கோட் பண்ணலாமா? இப்போது பிரின்சிபலுக்கு பிஃபோராக இருக்க தேர்ட் லெட்டர் பார்க்கணும். 1 2 3 எம். ஆருக்கு நெக்ஸ்ட்டு 1 2 3 ஆருக்கு யூ. ஐக்கு பிஃபோராக பார்க்கணுமா? அப்போது 1 2 3 எஃப். என்னுக்கு நெக்ஸ்ட்டு 1 2 3 கியூ. சிக்கு பிஃபோராக பார்க்கணும். கியூ பிஃபோராக பார்த்தோம் அப்படின்னா இசட். ஐக்கு 1 2 3 எல். பிக்கு இப்போ பிஃபோராக பார்க்கணும். 1 2 3 எம். ஏக்கு நெக்ஸ்ட்டு பார்க்கணும். 1 2 3 டி. எல்லுக்கு பிஃபோராக பார்க்கணும். 1 2 3 ஐ. ஸோ இதான் ஆன்சர். எம்யூஎஃப் QZL MDI. Move on to next problem. If A is equal to 1 and OAR is equal to 34, then ROR is equal to. இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஆல்ஃபபெட் சீரிஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏ அப்படின்றதுக்கு என்ன கோடு எழுதியிருக்காங்க? 1 அப்படின்றது எழுதியிருக்காங்க. அதாவது அதோட கரஸ்பாண்டிங் நம்பர் எத்தனாவது ஆல்ஃபபெட்டாக இருக்கோ அதோட நம்பர். ஓக்கு செக் பண்ணி பார்ப்போம். ஓக்கு 15, ஏக்கு 1, ஆருக்கு கரஸ்பாண்டிங்கோட அதில் 18. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 34. ஸோ ரோருக்கும் அதே லாஜிக்கில் செக் பண்ணி பார்ப்போமா? ஆர் அப்படின்றதுக்கான கோட் 18, ஓ 15, ஏ 1, ஆர் 18. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 52. அதான் ரோருக்கான கோட். ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபைண்ட் த LCM ஆஃப் 15, 25 and 29. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. 15, 25, 29 இதுக்கான எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 2175. இதுதான் ஆன்சர். Move on to next problem. If plus means multiplication, multiplication means plus and divide means minus, find 17 plus 6 into 13 divided by 8. 17 ப்ளஸுக்கு பதில் மல்டிப்ளிகேஷன், 6 மல்டிப்ளிகேஷன் பதில் ப்ளஸ், 13 டிவைடுக்கு பதில் மைனஸ் 8. 17 into 6, 102. 102 plus 13, 115. Minus 8, 107 is the answer. Move on to next problem. இப்போ பார்க்க போகிற ரெண்டு ப்ராப்ளம்ஸும் டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், 30 men working 5 hours a day can do a task in 16 days. In how many days will 40 men working 6 hours a day do a same task? இங்கே ரெண்டு குரூப்பை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்களா? ஸோ செயின் ரூல் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? என்ன ஃபார்முலா செயின் ரூல்? men 1 into day 1 into hour 1 is equal to men 2 into day 2 into hour 2. இப்போ நமக்கு என்னென்ன டேட்டாஸ் தெரியும்? இங்கே ஃபஸ்ட்டு குரூப்பில் 30 menன்றது தெரியும், 5 hours 16 days. செகண்ட் குரூப்பில் 40 men 6 ஹார்ஸ்ன்றது தெரியும், டேஸ் தெரியாது. டேஸை மட்டும் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். பாக்கி எக்ஸை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துச்சுட்டு 40 இந்த பக்கம், 40யும் 6ஐயும் இந்த பக்கம் கொண்டு வந்துக்குவோம். 30 into 5 into 16 whole divided by 40 into 6 is equal to x. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா x is equal to 10 அப்படின்னு கிடைக்கும். 10 days. இதான் ஆன்சர். Move on to next problem. Working together P, Q are reap a field in 6 days. If P can do it alone in 10 days and Q in 24 days, in how many days will R alone to reap the field? இது ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். என்ன சொல்லியிருக்காங்க? P, Q
ஆர். இவங்க 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 6 நாளில் முடிக்கிறாங்க. அதில் பி மட்டும் பண்ணாங்க அப்படின்னா 10 நாள் ஆகுது. கியூ மட்டும் பண்ணால் 24 நாள் ஆகுது. இது மூணுத்துக்குமான எல்சிஎம் எடுங்க. இது மூணுத்துக்குமான எல்சிஎம் 120. அப்போது 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ யூனிட் முடிப்பாங்க? 20 யூனிட் முடிப்பாங்க ஒரு நாளைக்கு. இது டோட்டல் ஒர்க். இது ஒரு நாளைக்கான ஒர்க். 20 யூனிட் முடிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. அப்போ பி எத்தனை நாளைக்கு இது பண்ணுவாங்க? ஒரு நாளைக்கு 12 யூனிட் முடிப்பாங்க. கியூ 5 யூனிட் முடிப்பாங்க. 24 × 5 120, 10 × 12 120, 6 × 20 120. ஓகே, இப்போ ஒரு நாள் 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பண்ணுறாங்க? 20 யூனிட் பண்ணுறாங்க. பி, கியூ, ஆர் 3 பேர் சேர்ந்து 20 யூனிட் பண்ணுறாங்க. அதில் பி மட்டும் எத்தனை யூனிட் பண்ணுறாங்க? 12 யூனிட் பண்ணுறாங்க. பி மட்டும் 12 யூனிட். அப்புறம் கியூ ஒரு நாளைக்கு 5 யூனிட் பண்ணுறாங்க. அப்போ ஆர் மட்டும் எத்தனை யூனிட் ஒரு நாளைக்கு பண்ணுறா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாமா? இப்போ ஆர் மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பண்ணுறாங்க அப்படின்னா 3 யூனிட் தான் பண்ணுறாங்க. இப்போது ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்படும் அப்படிங்கிறது எக்ஸு, ஹவு மெனி டேஸ் அப்படின்றது. மொத்தம் இருக்கிற யூனிட்ஸ் 120. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 40 days. இதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். If run is equal to some quotes are given and bin is equal to some quotes are given, then bring can be written as. இதுவும் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஆல்ஃபாபெட் சீரிஸ் செக் பண்ணி பார்ப்போம். ரன்னுக்கு ஆருக்கான கரஸ்பாண்டிங்கான லெட்டர் என்னது? நம்பர் 18, யூக்கு 21, என்னுக்கு 14, n 14. பின் செக் பண்ணி பார்ப்போம். பி 2, ஐ 9, n 14. ஸோ இதே லாஜிக்கில் இதையும் எழுதலாம். பிரிங் 2, ஆருக்கான கோட் 18, ஐக்கான கோட் 9, என்னுக்கான கோட் 14, ஜிக்கான கோட் 7. ஸோ இதான் ஆன்சர். மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Choose the pair which is related in the same way as the word in the first pair from the given choice. Dog, kennel, bee, hive. Move on to next problem. Select the correct set of symbol. 27-3-19-10 is equal to 90. Okay, first option choose பண்ணி பார்ப்போம். 27 into 3 plus 19 minus 10. 27 into 3. 27 into 3 81. 81 plus 19 100. 100 minus 10 is equal to 90. So option A is the answer. I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.